கேழ்வரகு மாவு 1 கிலோ சேர்த்துருக்கேன். ராஜேஷ் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேழ்வரகு ரொட்டி எப்படி செய்ய தெரிஞ்சுக்கலாம். ஃபிங்கர் மில்லட் ரொட்டி, கேழ்வரகு அடைன்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை போட்டு செய்யும்போது அது ஒரு வாசமாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை போட்டே செய்யுங்க. பிடிக்காதவங்க மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கும்போது முருங்கைக்கீரையும் சாப்பிட பிடிக்காம ரொட்டி செஞ்சு கொடுக்கும்போது முருங்கைக்கீரை உடம்புல சேரும். கீரையை வதக்கி கொடுக்கும்போது சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி உடம்புல சேரும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு.